ஹாய், அனைவருக்கும் வணக்கம். தேனி ஜேஜே பில்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்டில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இடம் ஒரு 93 சென்ட்டு அக்ரி லேண்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்தில், அதாவது ஆண்டிப்பட்டியிலிருந்து ஒரு 17வது கிலோமீட்டரில் சித்தார்பட்டின்ற ஒரு ஊர். அந்த ஊரை ஒட்டியே, அதாவது ஊருக்கு பக்கத்துலேயே சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கிற ஒரு இடம் தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடம் கிளியர் டாக்குமெண்ட்டு தனி பட்டா இருக்குது. இந்த இடத்துல ஒரு பழைய கிணறு ஒன்று இருக்குது. கிணத்துல தண்ணி இல்லை, கிணறு மூடுற கண்டிஷனில் தான் இருக்குது. இதோட பாதை வசதி ஒரு 16 அடி தார் ரோடு தான். இந்த பாதை இடத்துலையே முட்டி நிற்கிது. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 6 மீட்ரு தான் இந்த இடத்துக்கு. இந்த வீடியோ நல்லா பாருங்கள். வீடுகளுக்கு இந்த இடத்துக்கு இடையில் ஒரு 150 மீட்ரு தோட்டம் தான் இருக்குது. சுற்றி வீடு, நடுவில் இடம் இருக்குது. இடம் பக்கா ப்ரைம் லொக்கேஷனில் தான் இருக்குது. எப்படி சொல்லணும்னா, வீட்டை ஒட்டியே இருக்கிறதுனால என்றைக்கு இருந்தாலும் ரேட்டு கூடக்கூடிய ஒரு ஏரியா. இன்னொரு 10 வருஷத்தில் இந்த இடங்களும் வீடுகளாக தான் இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருந்துச்சுன்னா நம்பி இந்த இடத்த வாங்கி வைக்கலாம். தாராளமாக ரேட்டு கூடக்கூடிய ஒரு ஏரியா. ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து கூட மொத்தமாக அதை வாங்கி வைக்கலாம். நல்லா ரேட்டு கெயினப் ஆகிற ஏரியா தான். இதோட விலை ஒரு சென்ட்டுக்கு 30,000 கேட்குறாங்க. அதிகம்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த ரேட்டுக்கெல்லாம் இப்போ எங்கேயுமே இடம் கிடைக்கல. அதுவும் சின்ன பிட்டு எங்கேயுமே கிடைக்கல. இந்த இடம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சுன்னா ரேட்டு வேணால் முன்ன பின்ன குறைச்சி பேசலாம். வாங்கி வைக்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வைங்க. இதை கண்ணை மூடி வாங்கலாம். பெருசாக நான் இந்த இடத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது. இந்த இடம் உங்களுக்கு 100% கெயின் ஆகக்கூடிய ஒரு ஏரியா. இந்த இடம் பார்க்கணும், இந்த இடத்த வாங்கணுன்னு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.